அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டார் 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் வேகல்டி. எஸ்எஸ்சி 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால சின்ன ஜிஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்து வந்திருப்போம். ஸோ இப்போ ஒரு அஃபிஷியல் ஆனுவல் கேலண்டரை வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஏதோ ரீசன்னால அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மறுபடியும் புதுசாக எப்போ வரும்ன்றது தெரியல. கூடிய சீக்கிரம் வரும் எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த கேப்லையே இந்த வருஷத்து ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய பசங்க சார் எஸ்எஸ்சி படிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சிஜிஎல்னா அது பெரிய போஸ்ட்னு சொல்கிறாங்க. சிஜிஎல்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன படிக்கணும், சிஎஸ்எஸ்எலுக்கு என்னென்ன படிக்கணும், எம்டிஎஸ் இந்த மாதிரி எஸ்எஸ்சி கேட்டகரி சொல்ல போனோம்னா டிஎன்பிசி படிக்கிற பசங்க எஸ்எஸ்சியை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. ரயில்வேஸ் படிக்கிற பசங்களும் எஸ்எஸ்சியை பற்றி. ஸோ ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை எப்படி கரெக்டாக சேனலைஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கணுன்றதுக்கான வீடியோஸ் அதுதான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ அதில் பெரிய ஒரு டவுட்டு நிறைய பேத்துக்கு வர்றது, இந்த எக்ஸாம் எப்போ சார் இருக்கும், இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண என்னால் படிக்க முடியுமா? ஏன்னா இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்துட்டு 2 டயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் படிக்க முடியுமா? எப்போ எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், கிளிக் பைட்டுக்காக இல்லை, நமக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் சொல்லலை. எக்ஸாம் எப்போ வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் யூஸ்வலாக எப்பயுமே வருஷம் எப்போ வருமோ அதை கெஸ் பண்ணியும் இந்த ஆனுவல் பிளானர் ஒன்று கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டேட்டா இதெல்லாம் வச்சு நம்ம கெஸ் பண்ணுவோம். எஸ்எஸ்சி சிஜிஎலோடைய அந்த டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோடைய எல்லா வீடியோஸ், அது ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அயன் அப்படின்ற சிஜிஎல் பெர்ஸ்பெக்டிவில் சிஜிஎல் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். இது போக மேன்மை அப்படின்றது ஃபவுண்டேஷன் பேட்ச் எஸ்எஸ்சியில் இருக்கும். பட் இந்த எந்த பேட்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் 2 years வேலிடிட்டி, 2 வருஷம் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போது நம்ம இந்த எக்ஸாம் டேட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அஃபீஷியலாக எஸ்எஸ்சியோடைய வெப்சைட்டில் ஆனுவல் பிளானர் 2026க்கான ஆனுவல் கேலண்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஏதோ மதியம் போல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஈவினிங் நைட்டு கிட்ட விட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக இப்போ நம்ம போய் வெப்சைட்டில் பார்த்தோம்னா நோட்டீஸ் போர்டில் எதுவுமே இல்லை, அதுவும் ஆனுவல் பிளானர் வந்துட்டு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன டீடைல்ஸ் இருந்துச்சுன்றதை இந்த இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் சார். அதாவது ரிமூவ் பண்ணிட்டாங்களே, அதை ஏன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதே டேட்ஸில் மறுபடியும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஆனுவல் பிளானரில் அவங்க ரிமூவ் பண்ண ஆனுவல் பிளானரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த எக்ஸாம் சிஜிஎல் தான். யூஸ்வலாகவே எப்பயுமே ஆனுவல் பிளானரில் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது சிஜிஎல் தான் வரும். சம்டைம்ஸ் செலக்ஷன் போஸ்ட், போன வருஷம் மட்டும் செலக்ஷன் போஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் சிஜிஎல் வந்துச்சு. பட் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நமக்கு சிஜிஎல், ஜேஇ, செலக்ஷன் போஸ்ட் இதெல்லாமே மார்ச்சில் இந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் டேட் தான் மார்ச் 2026 வரலாம் அப்படின்றது மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் இதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது சிஜிஎல் மட்டும் நோட் பண்ணுறோன்னா டயர் 1க்கான ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மார்ச்சில் வரும். எக்ஸாம் வந்துட்டு மேலேயோ ஜூன்லேயோ இருக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. சரி, இதிலேருந்து ரொம்ப பெருசாக மாறப்போகுதா? இப்போ புது ஆனுவல் கேலண்டர் வந்துருச்சுன்னா இதிலேருந்து இப்போ மார்ச் மாதத்துக்கு பதில் எந்த மாதம் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம சின்னதாக கெஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்லி மறுபடியும் அதே மார்ச்னு கொடுக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மார்ச் மாதமே சிஜிஎலோடைய நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அது ஏப்ரல் மாதமாக இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி தள்ளி போக வாய்ப்பு இல்லை. ஏன் இதை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷியோராக சொல்ல முடியுது அப்படின்னா, ஏன்னா இந்த எஸ்எஸ்சிலேயே இத்தனை எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கா? இப்போ எப்படி ரயில்வேஸில் வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்கோ அது மாதிரி எஸ்எஸ்சிலையும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அது போக ஆர்பிஎஃப் எக்ஸாம் இருக்குங்க இல்லையா. ஸோ ரயில்வேஸில் கண்டக்ட் பண்ணியிருந்த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், ஆர்பிஎஃப், ரயில்வே போலீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸாமையும் இனிமேல் அதில் 2 வரும், ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்னு. அது 2 எஸ்எஸ்சி தான் கண்டக்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. போன வருஷமே ரயில்வே மினிஸ்டர் சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்எஸ்சிக்கு கண்டக்ட் பண்ண வேண்டிய எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாமை அவங்க அட்லீஸ்ட் சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் தானே அடுத்தடுத்து எல்லாத்தையுமே இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க என்கேஜாக தானே இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வர வேண்டிய சிஜிஎல் எக்ஸாம் வந்துட்டு மோஸ்ட்லி மார்ச் மாதமே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஏப்ரல் வர்றதுக்கு இன்னும் நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி சார், இப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுலேருந்து எத்தனை நாளில் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும்? இதுவுமே யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எக்ஸாம்ஸ் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால தள்ளி போயிருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் வந்துட்டு ரொம்ப குளறுபடி. போன வருஷம் எஸ்எஸ்சி நடந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு திடீர்னு ஒரே மாதத்தில் 6 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, 6-7 நோட்டிஃபிகேஷனு எல்லாத்தையுமே
டக்கு டக்குன்னு நடத்தி முடிக்கணுன்ற மாதிரி போனாங்க. போன வருஷம் கொஞ்சம் குளறுபடி, இந்த வருஷம் அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அந்த வகையில் இவங்க வந்துட்டு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க வருது அப்படின்னா, எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுலேருந்து ஒரு 1.5 மாதத்துலேயே எக்ஸாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1.5 மாதம் டு 2 மாதம், மேக்ஸிமம் 2 மாதம் தான் அதுக்குள்ளே வந்துட்டு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய நிறைய பசங்களே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறதா இருக்குன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கவே ஆசைப்படுவாங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் கண்டிப்பாக அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அவங்க சைட்லையும் பெரிய மிஸ்டேக் சொல்லிட முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய பஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு புது எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஸோ அப்போ வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் டேட்டு ஒரு 20 நாள் 1 மாதம் இருக்குன்னா அதுவே முடிஞ்சு போயிடும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மாதம் 2 மாதத்தில் எக்ஸாம் வருதுன்னா ஓவராலாகவே ஒரு 2 மாதம் தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து படிக்கணும்னு நான் நினச்சோன்னா நமக்கு 2 மாதத்தில் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 2 மாதத்தில் முடிக்கக்கூடிய சிலபஸ் கிடையாது. நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வெறும் 2 மாதத்தில் நம்மளால எல்லாத்தையுமே படிச்சிட முடியுமானா கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ் தான், காம்படிஷனும் அது மாதிரி ஹெவியாக இருக்கும். அப்போது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஏர்லி ஸ்டார்ட் இஸ் பெஸ்ட் ஸ்டார்ட். இதை தான் நான் முன்னாடியிலேருந்தே ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் பேட்ச் எஸ்எஸ்சிக்கெலாம் நம்ம லான்ச் பண்ணி அது போயிட்டு இருக்குது. அந்த பசங்ககிட்ட சொன்னதுமே இதே தான். ஸோ அவங்க ஒரு அட்வான்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிலபஸே நமக்கு பாதி முடிஞ்சிருக்கும், ஒரு சில பேட்சஸே முடிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நல்ல டைம் இருக்கும், நல்லா படிக்க முடியும். அதுக்குன்னு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், பிகினராக இருக்க போகிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண என்னால் படிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட வேண்டியது வரும். நம்ம டிலே பண்ண எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக போட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூட ஆகும்னு சொல்லலாம். எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு எண்ணம் வரும், ஐயோ ஒரு 10 நாள் கிடச்சிருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குமே, ஒரு 10 நாள் முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே. அந்த எண்ணத்தை வரவிடாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தான் ஏர்லி ஸ்டார்ட் பெஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்லிக்கிறேன். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பாருங்கள், மறுபடியும் சஜஷன் அண்ட் ஒரு திங்க் பண்ணி சொல்கிறது தான். ஸோ லாஜிக்கலாக இப்படி இருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் அஃபீஷியல் டேட்டா வரல. இந்த அஃபீஷியல் ஆனுவல் கேலண்டர் புதுசாக ரிவைஸ் பண்ணதே இன்றைக்கோ நாளைக்கோ வரும்னு எதிர்பார்த்து தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கூட நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வந்துருச்சுன்னா முதலாக நம்ம சொல்லிடுவோம். பட் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை பற்றி சொல்லணும்னா, சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷன் மார்ச்லேயே வரலாம், இல்லைனா ஏப்ரலில் வரும். எக்ஸாம் வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி மே, ஜூன் ஆர் ஜூலை வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஜூலை தான், அதுக்கு மேலே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்படி பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சா. ஸோ இனி வந்துட்டு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை மே மாதமே வச்சுட்டாங்கன்னா 3 மாதம் தான் இருக்குது. அப்போ 3 மாதம் அப்படின்றது ஃபஸ்ட்டு டயர் 1 கிளியர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போட முடியும். சார் நான் டெய்லி டெடிக்கேட்டடாக படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மாதம் ஓகே. அதாவது டெய்லி ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் என்னால் படிக்க முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நான் பிரித்து படிக்க முடியும். இந்த சப்ஜெக்ட் நான் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும்னு நீங்கள் கரெக்டாக இதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருப்போம். இல்லை நெக்ஸ்ட் கூட நான் போட ட்ரை பண்ணுறேன், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டெடிக்கேட்டடாக உட்கார்றதுக்கு ரெடி சார், நான் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா 3 மாதம் தாராளமாக போதும். இல்லை சார் நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான், ஸோ நான் வந்துட்டு யூஸ்வலாக இப்போ 3 மாதன்றது வந்துட்டு ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டால் தான் 3 மாதத்தில் முடிக்க முடியும். இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பொறுமையாக தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 to 5 மாதம் வந்துட்டு தேவைப்படும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதுதான் நமக்கு விஷயம், எஸ்எஸ்சிக்கும் அதுதான். ஸோ அப்போது இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நமக்கு கொஞ்சம் நல்ல எஃபர்ட்ஸ் போடணும். ஸோ அந்த வகையில் நமக்கு 3 மாதத்தில் எக்ஸாம் சிஜிஎல் வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால முடிஞ்சளவு நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ட்பா. ஸோ நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணுறது மறுபடியும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டா கூட, ஸோ இது மறுபடியும் சார் 3 மாதம்ன்றீங்க பயமுடுத்துகிற மாதிரி இருக்குன்றதுக்கெல்லாம் மறுபடியும் சொல்லலை. ரயில்வேஸில் கூட நம்ம வந்துட்டு எதிர்பார்க்காத மாதிரி எக்ஸாம்லாம் முன்னாடியே வச்சு கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி முன்னாடி வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வரப்போகுதுன்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தள்ளி போனால் பிரச்சனையே இல்லை. எக்ஸ்ட்ரா டேஸ் கிடைக்கிது, நமக்கு வந்து ரிவிஷன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி வர்றதுன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. இதை நான் சஜஷனாக சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு இந்த சிஜிஎலோடைய எக்ஸாம் பேட்டர்னோ சிலபஸோ இல்லை குவாலிஃபிகேஷன் டயர் 1 எப்படி டயர் 2 அப்படின்ற டீட்டெயில் வீடியோவையும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்திருப்போம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த சிஜிஎலுக்கு சொல்லிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிராஜுவேட் லெவல்ன்றதுனால எனி டிகிரி வந்துட்டு எலிஜிபிள் தான். ஸோ டிகிரி தான் முடிச்சிருக்கணும், டிகிரி தான் எலிஜிபிள். ஆனால் எனி டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிஇ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுலேயும் ஒரு சில போஸ்ட்டை பொறுத்து நமக்கு ஏஜ் லிமிட் வந்துட்டு மாறும். ஓவராலாக 18லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கும். இது ஜென்ரல் கேட்டகரி ஆர் இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 கேட்டகரிக்கும் இந்த கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு இந்த ஏஜ் இருக்குது அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்குன்னா இதிலிருந்து ஓபிசிக்கு 3 வருஷம் அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இதையும் நான் செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி நமக்கு வருமானதை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஸோ டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம்.
ரயில்வேஸில் தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்களும் கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெடியாக இது ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு வரட்டும். சேம் டைம் எஸ்எஸ்சிக்கு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அது டயர் 1 இருக்கட்டும், டயர் 2 இருக்கட்டும், 2 ஸ்டேஜ் சிஜிஎல் சிஹெச்எஸ் இருக்கிற 2 ஸ்டேஜ் இருக்குது. எம்டிஎஸ்க்கு ஒரு ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி 2 ஸ்டேஜுக்கும் தேவைப்படுற அந்த காமன் சப்ஜெக்ட்ஸ்னால் அது இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஸோ ரீசனிங், ஆப்டிடியூட் ஆர் மேக்ஸ்ன்னு சொல்லலாம், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ்னு. ஸோ இந்த 4 சப்ஜெக்டை எவ்வளோ சூப்பராக படித்து வச்சுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. அதுலேயும் அந்த ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரீசனிங் சொல்லலாம், அது ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் கூட சொல்லலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டான சிலபஸ், பட் ஆனால் வெயிட்டேஜ் கம்மி தான். எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ், பட் இருக்கிறதுலே அதிக சிலபஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். அதுக்குள்ளே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிட்டி, இதுவாக இருக்கட்டும், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரின்னு இந்த மாதிரி எல்லாமே வர்றதுனால நமக்கு அது ஹெவி சிலபஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் ஆல்ரெடி இதுக்கான வீடியோலாம் போட்டிருப்போம். வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டார்ட், இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ரீசனிங்கை இது முடிந்த அளவுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நல்லா படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட நல்லா படிங்க. ஸோ இப்போ 3 மாதம் வந்து நல்ல எஃபர்ட் போட ரெடியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு சாத்தியம் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அண்டு மறுபடியும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் சொல்லுங்கள். அண்டு நான் மெயில் ஐடியும் தரேன், அதில் கூட ஏதாவது கேட்குறதுனாலும் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு இப்போ படிக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அயன் அப்படின்ற சிஜிஎல் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில கிளாஸஸ் ரெக்கார்டடாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ண உடனே ரெக்கார்டடாக நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால பேட்ச் வந்து February எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெக்கார்டடாக சில வீடியோஸை பார்த்துக்கும் போது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த கிளாஸஸ் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதையும் நீங்கள் வந்துட்டு கோப் பண்ணி நல்லா வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சார் நான் எஸ்எஸ்சி எனக்கு ஐடியா இருக்குது, ஆனால் அதே மாதிரி டிஎன்பிசிலையும் குரூப் 1 இது பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ எஸ்எஸ்சி, டிஎன்பிசி ரெண்டுத்துக்குமே நான் படிக்கணும் அப்படின்னா தனித்தனி கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்க வேணாம். இதுக்காக நம்ம இன்ஸ்டிடியூட்டில் எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, டிஎன்பிசி மட்டும் இல்லை, ரயில்வேஸ், பேங்கிங்னு இந்த ஒரு கோர்ஸ் தமிழ்நாடு மெகா பேக் ஜாயின் பண்ணிட்டா இந்த எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியாது. எல்லா பேட்சில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ்னு எல்லாத்தையுமே பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 கோர்சஸில் எந்த கோர்ஸாக இருந்தாலும், இது மட்டும் இல்லை வேறு எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஆஃபரோட 22% ஆஃபர், 2 வருஷம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@24 இருக்கும். எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்கலாம். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் PDF ஷேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்ட் நம்பிக்கையை விட்டுற வேணாம், நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது நம்ம சரி கரெக்டாக டைம் வரும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த February முடிஞ்ச உடனே கூட ஸ்டார்ட் பண்ணலாம், March 1 சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் வந்து யோசிக்க வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.